Hello friends, welcome to Jazz Creative Corner. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பியூட்டிஃபுல்லான silk thread bangles வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேங்கிள்ஸை நீங்க உங்களுடைய Dressக்கு மேட்சிங்கான கலர்ஸை யூஸ் பண்ணி நீங்க இதை ரெடி பண்ணிக்கலாம். இதை எப்படி ரெடி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Let's start. நான் ப்ளூ கலர் த்ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் ப்ளூ கலர் த்ரெட்டுக்கு ப்ளூ கலர் பேங்கிள் எடுத்து ரெடி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சேம் கலரில் நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நோட் புக் ஆர் கார்ட்போர்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது மெட்டீரியல் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு என்ன பண்ணுங்கள், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த த்ரெட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ண பிறகு ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிடுங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பேங்கிளில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை கரெக்டாக இந்த பிளேஸில் வச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ண பிறகு ஜஸ்ட் இப்படி லைட்டாக டர்ன் பண்ணி இந்த த்ரெட்டெல்லாம் வந்து நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு இந்த மாதிரி த்ரெட்டை உள்ளேருந்து எடுத்து இந்த இடத்துல ஃபிங்கர் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், சுற்ற ஆரம்பிங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுற்றும்போது இந்த இடத்துல ஃபிங்கரை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த த்ரெட்டெல்லாம் வந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் இங்கே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. இந்த பிளேஸில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேங்கிளுக்கு த்ரெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ரன்னிங் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ரன்னிங் பீட்ஸ் அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் அண்ட் 3 ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அது ஸ்டோன்ஸோ இல்லை வந்து பீட்ஸ் எதுனாலும் வச்சு நீங்கள் உங்களோட பேங்கில் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது கம்ப்ளீட்டாக ஒட்டியாச்சு. ஒன்ஸ் இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க, எதுவும் ஆகாது. ஸோ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை ஆகட்டும். இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிற டைமில் நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேங்கிள்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்கிள் பேங்கிள்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது வந்து சென்டர் பேங்கிள்ஸாக யூஸ் பண்ணும்போது சைட் பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு சைட் பேங்கிள்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். சென்டர் பேங்கிளுக்கு ப்ளூ கலர் எடுத்திருந்தேன், அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சைட் பேங்கிள்ஸ்க்கு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக கலர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் பேங்கிளும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுடைய ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இந்த பேங்கிள்ஸை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.